A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. தேமுதிகவை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதிமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. பாஜகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்த நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் அதிமுகவுடன் தேமுதிக நிறைவடைந்திருக்கிறது. இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது எப்போது நடைபெறவிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில திமுக அதன் கூட்டணியை உறுதி செய்துவிட்டது. இந்த நிலையில்தான் மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக மற்றும் தேமுதிக ஆகிய 2 கட்சிகளையுமே கூட்டணிக்குள் வளைப்பதற்கு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வந்தது. அதிமுகவை பொறுத்தமட்டில் இது தொடர்பாக கூட்டணிக்கென பேச்சுவார்த்தை குழு என்பது நியமிக்கப்பட்ட ஒரு சூழல்ல தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின், அன்பழகன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் கடந்த 1ஆம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சாலிகிராமம் இல்லத்திலே நேரில் சந்தித்து ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில தேமுதிகவுக்கு 7 மக்களவை இடங்களும் 1 மாநிலங்களவை இடங்களும் ஒதுக்க வேண்டும் என அதிமுகவிடம் கோரிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தேமுதிக சார்பிலும் பேச்சுவார்த்தைக்கு குழு என்பது நியமிக்கப்பட்ட சூழல்ல தொடர்ந்து அந்த குழு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கே நேரில் சென்று 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. அந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையில மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது வழங்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. அதிமுகவை பொறுத்தமட்டில் தற்போதைய சூழல்ல மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ராஜ்யசபா சீட்டு வழங்க இயலாது என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது. மாறாக தேர்தலுக்கு பிறகாக அந்த ராஜ்யசபா சீட் வழங்குவது குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில தான் பாஜக சார்பிலும் தொடர்ந்து தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அண்மையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது வெளிப்படுத்தியிருந்தார். பாஜக சார்பிலும் தொடர்ச்சியாக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்ததன் காரணமாக அதிமுகவுடனான அந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது துவங்காத ஒரு சூழல் என்பது இருந்து வந்தது. இந்த நிலையில தான் பாஜகவை சேர்ந்த அந்த மேலிட பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் இருவரும் தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பாஜகவுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தீவிரம் எடுத்திருக்கிறது. தொடர்ந்து தேமுதிகவை அணுகி தேமுதிகவுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு பாஜக தரப்பு முயன்ற போது தேமுதிக தரப்புல நேரம் ஒதுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தவில்லை எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்ததை தொடர்ந்து மீண்டும் அந்த பாஜகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதிமுகவை பொறுத்தமட்டில் அடுத்த கட்டமாக அந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் தேமுதிக ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில ஓரிரு தினங்கள்ல அதிமுகவுடன் அந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தையில தேமுதிகவின் தரப்புல ஏற்கனவே 7 சாதகமான தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யும்படி பட்டியலிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பட்டியலிடப்பட்ட தொகுதிகள்ல குறைந்தபட்சம் 4 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக ஒதுக்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதிகள் அனைத்தும் தேர்வு செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக தேமுதிக வலியுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக முடிவு செய்யப்படலாம் எனவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா பாஜகவை பொறுத்தமட்டில் இந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை தேமுதிக கேட்டபோது தேமுதிகவுக்கு பாஜக சார்பில் ஒரு நிபந்தனை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில தேர்தலுக்கு பிறகாக தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதை பொறுத்து அடுத்த கட்டமாக அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வெளிமாநிலத்திலிருந்து வழங்குவது குறித்து கட்சி மேலிடத்துடன் பரிசீலனை செய்து வழங்கலாம் என பாஜக தலைமை தெரிவித்திருந்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் பாஜகவுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது முடிவு நிறுத்தப்பட்டு இதன் பிறகாக மீண்டும் அந்த அதிமுகவுடனான அந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தையை தேமுதிக துவக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159.